வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஐடிபிஐ பேங்க்லேருந்து கிரேட் ஓ ஜாப்க்கான வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின நோட்டிஃபிகேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஸ்ட்ரைட்டாகவே கிரேட் ஓ ஜாப் அப்படின்றதுனால இதுக்கு அவங்களே ஒரு ட்ரைனிங் மாதிரி வச்சுட்டு ட்ரைனிங் மாதிரி நமக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கான ஜாப் ப்ளேஸ் பண்ணுவாங்க. இதில் நம்ம ஆல்சோ ஃப்ரெஷர்ஸும் எலிஜிபிள் தான். இப்போது இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃப்ரெஷர்ஸும் எலிஜிபிள்ன்றதுனால அவங்களுக்குமே சேலரி 55,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு ட்ரைனிங் பீரியடும் உண்டு. நெக்ஸ்ட்டு ட்ரைனிங்லேயுமே நமக்கு சேலரி ஸ்டைஃபண்ட் கொடுத்துருவாங்க. இந்த ஜாப்பை பற்றின முழு டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்கிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த இம்பார்ட்டண்டான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் ஐடிபிஐ பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு கிரேட் ஓ ஜாபில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃபீஸர் ரேஞ்ச் ஜாப் தான். இதில் நமக்கு ட்ரைனிங் வச்சு அப்புறமா செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 1 இயர் ட்ரைனிங் கொடுக்காங்களே, அந்த கோர்ஸ்க்கான நேம் என்னென்னு பார்த்தோன்னா PGDBF, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். இதுதான் நமக்கு 1 இயர் ட்ரைனிங் தர போகிறாங்க. அந்த 1 இயரில் 6 மந்த்ஸ் கிளாஸ் ரூம் ஸ்டடி பண்ணுவோம். கிளாஸ் ரூமில் நம்ம உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. அப்புறம் 4 மந்த்ஸ் ஆன் ஜாப் ட்ரைனிங்கில் இருப்போம். அதாவது ஐடிபிஐ பேங்க்கோட ஏதாவது ஒரு பிரான்ச் அப்படி இல்லைனா அவங்களோட ஆஃபீஸ் இதில் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக அந்த 4 மந்த்ஸ் ஆன் ஜாப் ட்ரைனிங்கும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களை ஐடிபிஐ பேங்க்லேயே கிரேட் ஓ போஸ்ட்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. கிரேட் ஓ போஸ்ட் அப்படின்றது ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலு. ஸோ ஸ்ட்ரைட்டாக அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாபுக்கு நமக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களே அந்த போஸ்ட்டையும் தர்றாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் மாத்திரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ட்ரைனிங்கும் கொடுத்து அவங்களே கிரேட் ஓ போஸ்ட்டையும் நமக்கு கொடுத்துட்றாங்க. நிறைய எக்ஸாம்ஸ் எப்படின்னா ப்ரிலிம்ஸ் எழுதி, மெயின்ஸ் எழுதி, இன்டர்வியூ முடிச்சு இப்படி தான் நம்ம ஒரு போஸ்ட்டில் போய் உட்கார முடியும். பட் இவங்ககிட்ட ஒரே ஒரு எக்ஸாம் எழுதிட்டு நம்ம ட்ரைனிங் போவோம். ட்ரைனிங் முடிஞ்சதுமே நமக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் போஸ்ட்டை கொடுத்துட்றாங்க. ஸோ நிறைய பேங்க் எக்ஸாம் ஸ்டூடெண்ட் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவாங்க, மெயின்ஸில் 1 or 2 மார்க் போயிடும். அப்படி இல்லைனா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸும் கிளியர் பண்ணிவிட்டு இன்டர்வியூவில் நிறைய பேருக்கு போயிடும். அப்படிப்பட்டவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல சூப்பரான சான்ஸு. நான் இன்டர்வியூவோ மெயின்ஸோ எதுவுமே கிடையாது. ப்ரிலிம்ஸ் மட்டும் நீங்கள் எழுதிட்டு உங்களை ட்ரைனிங்க்கு கூப்பிட்ருவாங்க. அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுமே உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாப் கிடச்சிரும். இதில் நமக்கு எந்தெந்த ஜோனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது சவுத் ஜோனில் சென்னை ஜோனை பொறுத்தளவுக்கு சென்னை, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் இதில் இருக்கிறவங்க சென்னை ஜோனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கான ட்ரைனிங்கை பொறுத்தளவுக்கு நமக்கு நொய்டா அண்ட் பெங்களூரில் இருக்குது. சென்னை ஜோனில் அப்ளை பண்ணியிருக்க எல்லாருக்குமே பெங்களூரில் போடுவாங்க ட்ரைனிங்கு. பெங்களூரில் எங்கேன்னு பார்த்தோன்னா மணிப்பால் அகாடமி ஆஃப் BFSI பெங்களூர். இதுதான் பெங்களூரில் இருக்கிற அந்த அகாடமி. இதில் தான் நமக்கு ட்ரைனிங் இருக்கும். சென்னை ஜோன் அப்ளை பண்ண எல்லாருக்குமே இங்கே தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்தோன்னா வேகன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. வேகன்சி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவாங்கன்றதை பாருங்கள். வேகன்சியை பொறுத்தளவுக்கு 650 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போத்துக்கு 650 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் இது வேகன்சி இன்க்ரீஸ் ஆகலாம். அதில் URக்கு 260 வேகன்சியும், SCக்கு 100 வேகன்சியும், STக்கு 54 வேகன்சி, EWSக்கு 65, OBCக்கு 171 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. இதில் PWD கேண்டிடேட்டுக்குமே தனியாக வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நமக்கு 650 வேகன்சி இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் எப்போ இருக்குன்னு பார்த்தோன்னா April 6 நமக்கான ஆன்லைன் டெஸ்ட் இருக்கலாம் அப்படின்றத டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மானு சொல்ல முடியாது, டென்டேட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேங்கிங் செக்டரை பொறுத்தளவுக்கு அவங்க கொடுத்துருக்க டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட்லேயே கண்டக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட் இது ரெண்டுத்துமே சைட்லேயே கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு எனி டிகிரி முடிச்சிருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டில் மினிமம் 20 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும். இதில் தனியாக ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அதை கீழே கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணலாம். இதில் கொடுத்துருக்க கட் ஆஃப் டேட் March 1, 2025 உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது டிகிரியை நீங்கள் March 1, 2025 முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அதாவது ஒரு டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ்க்கு கண்டிப்பாக கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரியும். அது கூடவே ரீஜனல் லாங்குவேஜில் ஃப்ளூயன்சி வேணுன்றதை கேட்டிருக்காங்க. ரீஜனல் லாங்குவேஜ்னால் நமக்கு தமிழ் தான். தமிழ் நல்லா ரீட் பண்ண, எழுதுறதுக்கு, பேசுகிறதுக்கெலாம் தெரியணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷனில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தளவுக்கு கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் படி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் படி நமக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். SC ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும், OBCக்கு 3 இயர்ஸும்,
பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏஜ் ரிலாக்ஸேஷனை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான ஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு இது நான் ரீஃபண்டபிள் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அது ரீஃபண்ட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து ஹவு டு அப்ளை அப்படின்ற டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் இருக்கும். அப்ளை பண்ணும்போது நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும், அது வைக்கும்போது நம்மகிட்ட என்ன ஐடி ப்ரூஃப்லாம் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமுக்கு போகும்போது என்னென்ன ஐடி ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 250 அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆகும். மற்ற எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கும் வந்து 1050, அதாவது 1050 ரூபா வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸாகவும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மட்டும் தான் கொஞ்சம் வந்து ஹையராக இருக்குது. நார்மலாக எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேயும் வந்து பேங்கிங் செக்டாரில் வந்து 850 to 900 தான் இருக்கும். இதில் மாத்திரம் வந்து 1050 இருக்குது எக்ஸாம் ஃபீஸு. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கார்டு யூஸ் பண்ணியும் பே பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஏஜ் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக எதுபடி கால்குலேட் பண்ணுவோன்றதையும் கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏஜை பார்த்தோன்னா ஏஜ் வந்து எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 10th and 12th மார்க் ஷீட்டை வச்சு தான் ஏஜ் கால்குலேட் பண்ணுவாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து 10th 12th அண்ட் வந்து நம்மளோட டிகிரி குவாலிஃபிகேஷன் இதுதான் வந்து அவங்களுக்கான டாக்குமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ இதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் நமக்கு வந்து நம்ம ட்ரைனிங் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து போஸ்டிங் சொன்னால் அந்த ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடி நார்மலாக நமக்கு வந்து ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பேங்கிங் எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயும் எழுதுகிற மாதிரி ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும். அதே தான் இங்கேயும். இப்போ ரீசனிங் வந்து 60 கொஷின்ஸ் வந்து 60 மார்க்ஸ்க்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 கொஷின் 40 மார்க்குக்கு, குவான்டிட்டி ஆப்டிடியூட் வந்து 40 கொஷின் 40 மார்க்குக்கு, நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் வந்து எக்கனாமி பேங்கிங் அவேர்னஸ்லாம் இதில் வந்து 60 கொஷின் 60 மார்க்ஸ்க்கு. டோட்டலாக வந்து 120 மினிட்ஸ் இருக்கும் எக்ஸாமு. ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. இதில் ஒரு கொஷின் தப்பாயிடுச்சுன்னா 0.25 மார்க்ஸ் வந்து பெனால்ட்டி மார்க்காக போகும். நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு நம்ம எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலான்னா ஐபிபிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இதுக்குமே நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ப்ரோக்ராம் ஃபீஸை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து 3 lakhs rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே கட்ட முடியாதவங்களுக்கு அவங்களே வந்து பேங்க்லேருந்து லோன் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இந்த 3 lakhs rupees ட்ரைனிங்லேயும் ஃபஸ்ட்டு 1 year சேலரிக்குள்ளேயுமே நம்ம கையில் வந்துடும். அதாவது ட்ரைனிங்கில் நமக்கு 3 lakhs rupees வாங்கிட்டு நம்ம ட்ரைனிங் போவோம். அதுலேயுமே ஸ்டைஃபண்டு 6 மாதத்துக்கு வந்து ஸ்டைஃபண்ட் 5000 ஆகும், அப்புறம் 15,000 ஆகும், அப்புறம் வந்து சேலரி ஆகும். நம்ம 1 year முடிக்கிறதுக்குள்ளேயுமே நம்ம கையில் கிடச்சிரும். இது எதுக்காக இந்த 3 lakhs rupees ஃபஸ்ட்டே வாங்குறாங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து இந்த ட்ரைனிங்கில் இருக்கும்போதே வந்து ட்ரைனிங் சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால வேறு எந்த ஜாபுக்கும் போயிடக்கூடாது, ட்ரைனிங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும், அப்படி இல்லைனா வந்து ட்ரைனிங்கை பாதியிலே வந்து இன்கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க ஸ்டைஃபன் மாதிரி வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸ்டைஃபன் கொடுத்துட்டா கண்டிப்பாக அங்கே தானே நம்ம வந்து ட்ரைனிங் எடுப்போம். ட்ரைனிங் முடிஞ்சு நம்ம கையில் அந்த சேலரி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட 3 lakhs rupees வாங்கிட்டு நமக்கு ட்ரைனிங் கொடுக்காங்க. அது முடிஞ்சதுமே நமக்கு வந்து கிரேட் ஓ ஜாபில் வந்து நம்ம போயிட்டு ப்ளேஸ் ஆகிடுவோம். அந்த கிரேட் ஓவில் வந்துட்டு 3 years ஒர்க் பண்ணோன்னே நம்ம கிரேட் ஏ ஜாபுக்கு போயிடலாம். அது வந்து மேனேஜர் போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் மேனேஜர்லேருந்து மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஆகிறதுக்கு வெறும் 3 years போதும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த 3 lakhs. இந்த 3 lakhs rupeesன்றது அதிகம்னு நினைக்காதீங்க. நான் ஸ்ட்ரைட்டாகவே அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாபுக்கு போயிடுறீங்க. அதுலேருந்து 3 yearsலேயே மேனேஜர் ஜாபுக்கு ப்ரொமோட் ஆகிடலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருக்காங்க. அது கூடவே நம்ம வந்து 1 year ஜாப் முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த 3 lakhs rupees நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ வந்து அப்ளை பண்ணுறவங்க இதெல்லாம் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரைனிங் அண்ட் ஸ்டைஃபன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங்கை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு 6 months வந்து கிளாஸ் ரூம் ஸ்டடி இருக்கும். அதுக்கு வந்து 5,000 வந்து நமக்கு வந்து பெர் மந்த்துக்கு ஸ்டைஃபண்ட் ஆகும். அடுத்த நெக்ஸ்ட் இயர் வந்து இன்டர்ன்ஷிப் பீரியடாக இருக்கும். அதுக்கு 15,000 வந்து நமக்கு பெர் மந்த்துக்கும் கொடுப்பாங்க. இந்த ட்ரைனிங் ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் 8 months முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு 4 month வந்து நம்ம ஏதாவது ஒரு பிரான்ச்சில் அப்படி இல்லைனா ஐடிபிபியோட மெயின் ஆஃபீஸ்லலாம் வந்து ஆன் ஜாப் ட்ரைனிங் டைமாக வந்து ஒர்க் பண்ணுவோம். அந்த 4 monthsக்குமே வந்து நம்ம ஆஃபீஸர் ரேஞ்சில் தான் சேலரி தருவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த 1 year கோர்ஸையும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா, அதாவது பிஜிடிபிஎஃப் இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரேட் ஓ ஜாப் ஆஃபீஸர் ஜாப் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து பெர் ஆனத்துக்கே வந்து சேலரின்னு பார்த்தோன்னா 6 lakh to 7 lakh வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3 years நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கிரேட் ஓ ஜாப்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ப்ரமோஷன் வந்து கிரேட் ஏ ஜாபுக்கு கொடுத்துருவாங்க. 3 years சர்வீஸ் போதும் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் த பேங்க்ஸ் நார்ம்ஸ் படி நமக்கு 3 yearsலேயே ப்ரமோஷன் கிடச்சிரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பேங்க் ஆஸ்பரன்ஸ்க்கு. நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக
அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாபுக்கு போகிறீங்க. அதுலேருந்து 3 இயர்ஸ்லேயே மேனேஜர் ஜாபுக்கு போயிடுவீங்க. இதில் வைக்கிற எக்ஸாமுக்குமே நீங்கள் கவலைப்பட வேணாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம் எழுதுவோம்னு சொன்னோம்ல, அந்த எக்ஸாமுக்குமே வந்து ப்ரீ ட்ரைனிங் இருக்குது. அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நிறைய வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது யாருக்கலான்னு பார்த்தோன்னா எஸ்சி, எஸ்டி அல்லது ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு இருக்குதுன்றதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபோட்டோவோட சைஸு, சிக்னேச்சர் எந்த சைஸில் இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதை நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட் வந்துச்சுனாலும் நீங்கள் அதை எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்குமே ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஜாப் உங்களுக்கு யூஸ் ஆகட்டாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து பேங்கிங் செக்டாரில் போகணும் அப்படின்றது ஏமில் படிச்சுட்ருக்காங்க, பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை ஷேர் பண்ணி இதே மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அப்படின்றதையும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்காவது யூஸ் ஆகட்டும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.